ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஓகேவா? அந்த பொண்ணு கூட பிறந்தது 2 அக்கா. மொத்தம் அந்த வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க. ஓகேவா? அதில் 3ஆவதாக இருக்கிற பொம்பளை பிள்ளை ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஓகேவா? எதனாலனா அந்த பிள்ளை சும்மாலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணாது. ஏதாவது தேவையில்லாமல் அவங்க அப்பாவோ ஊரில் இருக்கிறவங்களோ யாராவது பேசினா கண்டிப்பாக அந்த பொண்ணு ஆர்கியூமெண்ட் பண்ணுமா. ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு, ஓகேவா, சின்ன மிஸ்டேக் பண்ணி அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த பொண்ணை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே அந்த பிள்ளை அன்னைக்கு தான் முடிவு பண்ணிச்சான், நம்ம இத்தனை நாள் ஆர்கியூமெண்ட் பண்ணோம், அப்போ நம்மளால் தைரியமாக பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணதோட நம்மளால் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அப்படி சோகமாக உட்கார்ந்துட்டு அதோட வேலை எதையுமே சரியாக பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பெண்டிங்காக எல்லா விஷயமும் ஒர்க்லேருந்து படிப்புலேருந்து எல்லாமே அந்த பிள்ளைக்கு பெண்டிங் ஆக ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் அந்த பிள்ளை ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று யோசிச்சு பார்த்தான், நீ ஏன் இப்போ இப்படி இருக்கிற, ஒரே ஒரு சின்ன தப்பு தானே பண்ண, அதனால் உனக்கு உலகமே முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருந்துச்சான். அப்படி யோசிக்கவும் தான் அந்த பிள்ளைக்கு ஒன்று வந்துச்சான், நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வாழ்ந்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துச்சான். அதுக்கப்புறமா அந்த தப்புலேருந்து எப்படி மீண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து சீக்கிரமாக அந்த தப்புலேருந்து வெளியில் ஒரு பெரிய பொசிஷனில் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா வாழ்ந்து காட்ட ஸ்டார்ட் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் ஊரில் யார் யாரெல்லாம் அந்த பொண்ணை தப்பாக பேசினாங்களோ எல்லாருமே அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஹெல்ப்பு உதவி, எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாங்களாம். அந்த பொண்ணு அந்த விஷயத்துலேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அதுலேருந்து வெளியில் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் எப்படி நம்ம வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கலாம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணால் தான் வெளியில் வர முடியும். இல்லை, ஆர்கியூமெண்ட் பண்ணாமலே ஈஸியாக வெளியில் அதுலேருந்து நம்ம எப்படி ஒரு படி முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறத யோசித்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்க. யாருக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, வாழ்ந்து காட்டுங்க. வாழ்ந்து காட்டும் போது நீங்கள் யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அவங்களும் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ வாதாடுவதை விட்டு வாழ்ந்து காட்டுவோமே. ஸோ புதுசாக சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.